வெற்றி தமிழகத்துக்கு கிடைத்தாலும் அதில் உடனடியாக பங்கு கேட்பது திமுகவுக்கு வாடிக்கையான ஒன்று. தமிழகத்திலே எங்கே யாருக்கு ஏதாவது ஒரு சாதாரண தவிர்க்க முடியாத தொல்லை ஏற்பட்டாலும் அதற்கு முழுக்க முழுக்க ஆட்சியை, அரசை, அதிமுகவை உடனடியாக குற்றம் சாட்டுவதும் அவர்களுக்கு பழக்கம். கையெழுத்து போட்டவரே இன்றைக்கு இதற்கு நாங்கள் போராடினோம் என்று சொன்னால், அதுவும் அது மேலெழுந்து வாரியாக இன்றைக்கு இதுவெல்லாம் நடக்காது என்று நாங்கள் எதிர்பார்த்து போடப்பட்ட கையெழுத்து என்று இவரே அதற்கு பொழிப்புரை, பதவுரை, விளக்க உரை எல்லாம் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் அப்படியே மறந்து போய்விட்டு, அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு, ஏதோ இதெல்லாம் நடவாத ஒன்று என்று மக்கள் நம்புகிறார்கள் என்று ஒரு நம்பிக்கை கோடு இப்படி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அவர் திமுக கலாச்சாரத்தை அப்படியே கட்டி காக்க விரும்புகிறார். அப்படி அவர் கட்டி காட்பார்களானால் திமுக வழக்கமாக பார்க்கிற தொகுதிகளை தான் சந்திக்கக்கூடும். கடந்த தேர்தலில் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்து அந்த கூட்டணியை தேசிய கட்சிகள் ஆதரித்து பல கட்சிகள் அவர்களோடு சேர்ந்து இணைந்து ஒரு அணியையே உருவாக்கி என்ன நிகழ்ந்தது? எத்தனை இடங்களில் வெற்றி பெற முடிந்தது? எத்தனை இடங்களை பெற முடிந்தது? சொல்லப்போனால் அவர்கள் இருந்த எல்லா இடங்களையும் முழுக்க இழந்தார்கள். அதுதானே நாம் பார்த்தது, அதுதானே நடந்தது. அவ்வளவுதானே அவர்களுடைய மக்கள் செல்வாக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே திருமதி பிரேமலதா இப்படி சொல்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன அரசியல் அர்த்தம் இருக்க முடியும்? அவருக்கு கனவு காணுவதற்கு உரிமை இருக்கிறது, கனவு காணட்டும்.